தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என உறுதியாகிவிட்டது. நமக்கு நாமே பாதுகாப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அரங்கேறி இருப்பதாகவும் இனியும் இந்த அரசை நம்பி பயனில்லை, நமக்கு நாமே பாதுகாப்பு என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 24 மணி நேரத்திற்குள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்களுடைய கடத்தல், புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை, தஞ்சாவூர் மங்களாபுரம் பகுதியில் 21 வயது இளைஞர் வெட்டி படுகொலை, தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சி செய்தது போன்ற பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலேயே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய கையில் இருந்தாலும் அதில் எந்தவித பலனும் இல்லாமலே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே கடந்த 24 மணி நேரத்தில் இது போன்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் எல்லாம் அரங்கேறி இருப்பதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் இனியும் திமுக அரசையும் முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய காவல்துறையையும் நம்பி எந்த பயனும் இல்லை என்றும், அதே போல மக்கள் பணியில்தான் காவலர்கள் இருக்கிறார்களா என்பதை அவர்களாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு யாருக்கும் இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் மக்களாகிய நமக்கு நாம் தான் பாதுகாப்பு என்பதையும் தன்னுடைய சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நமக்கு நாமே பாதுகாப்பு, இனி இந்த அரசை நம்பி பயனில்லை என்ற ஒரு கருத்தினை அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.